பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாநில எல்லையான ஜூஜுவாடியில் உள்ள போக்குவரத்து சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2,25,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. வணக்கம் ஆனந்தபாபு, சோதனையானது எப்பொழுது நடைபெற்றது? சோதனை குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. ஒசூர் மாநகராட்சி தமிழகத்தின் மாநில எல்லையான ஜூஜுவாடி சோதனை சாவடியில் வட்டார போக்குவரத்தின் சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. பெங்களூருவிலிருந்து தமிழகத்திற்கு நுழையக்கூடிய வாகனங்கள் அங்கு சோதனை செய்யப்பட்ட பின்பு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் மாநில எல்லையான ஜூஜுவாடி நுழைவு பகுதியில் உள்ள இந்த சோதனை சாவடியில் வாகனங்கள் அனுமதி பெறுவதற்காக லஞ்சம் பெறப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து இன்று காலை முதல் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வடிவேலு தலைமையிலான 6 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ சோதனை சாவடியில் சோதனை மேற்கொண்ட போது அந்த சோதனை சாவடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சமையலறை மற்றும் பிரிண்டர் பின்புறமாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்த 2,25,950 ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் கணக்கில் வராத பணம் என தெரிய வந்திருக்கும் நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்க இருக்கக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் இந்த பணம் எப்படி வந்தது உள்ளிட்ட மேலும் ஆவணங்களை பறிமுதல் செய்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காலை முதலே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனை அப்பகுதியில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கௌதமி, தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.